யாருப்பா இந்த விஜய்? தற்போது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் ஒரு முக்கிய புள்ளியாக இருந்து வருகிறார். இவர் எப்படி எங்கேருந்து வந்தார்? இவர் பிறந்தது 1974 ஜூன் 22 பிறந்திருக்கார். படித்தது லயோலா காலேஜ் சென்னை. ஆனால் படிப்பை பாதியிலே நிறுத்திட்டார். ஏன்னா இவருக்கு சினிமாவில் நடிக்கணுங்கிற ஆசை இருந்தது. ஏன்னா அவர் குடும்பம் கலை குடும்பத்தை சேர்ந்தது. அதனால் இவருக்கும் அந்த ஆசை இருந்தது. இவருடைய முதல் படம் குழந்தை நடிகராக அறிமுகமானது 1984 வெற்றிங்கிற படத்தில் குழந்தை நடிகராக அறிமுகமாகிறாரு. அதன் பின்னாடி இவர் ஹீரோவாக அறிமுகமான படம் நாளைய தீர்ப்பு. இவருடைய முதல் படம் அதை குழந்தை நடிகராக அறிமுகமானது 1984. தற்போது 2025 வரையிலும் இத்தனை வருடமாக இவர் திரைத்துறையில் மிகப்பெரிய சாதனைகளை செய்து வருகின்றார். மிகப்பெரிய சாதனைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ இது 69வது படம், லாஸ்ட் படம். இப்போ நடிக்கிறது 69வது படத்தில் நடிக்கிறாரு. இவர் இந்தியாவில், தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்கள் ஒருவராக திகழ்ந்து வருகிறார். இவர் ஏன் இவ்வளோ பெரிய இடத்த விட்டுட்டு இங்கே வரணும் அப்படிங்கிறத மக்கள் சிந்திக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஓகே, இவருடைய முக்கிய படமாக கருதப்படுகிறது எது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கில்லி, திருப்பாச்சி, போக்கிரி, துப்பாக்கி, கத்தி, மெர்சல், பீஸ்ட், இன்னும் பல படங்கள் இருக்குது. ஒவ்வொரு படத்திலையும் ஒவ்வொரு சாதனைகளை திகழ்த்து வருகிறார். இவருக்கு தமிழக அரசு ஒரு விருதும் கொடுத்துருக்காங்க. கலைமாமணி விருது கொடுத்து இவரை கௌரவப்படுத்தியிருக்காங்க. பிப்ரவரி 2024 திரைப்படத்திலிருந்து ஓய்வு பெறுவதாக திரு விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். அறிவித்து தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியலமைப்பை தொடங்குவதாகவும் அறிவித்தார். அறிவித்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக பிப்ரவரி 2, 2024 அன்று பதவியேற்றார். தனது கடைசி படமான ஜனநாயகன் படம் தற்போது முடிவடைந்து ஜனவரி 9 வெளிவர உள்ளது. 10 வயதில் தொடங்கி 51 வயது தனது சினிமா வாழ்க்கையை நிறுத்திவிட்டு அரசியல் வாழ்க்கையில் களமிறங்கியுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தல் இவருக்கு என்னவாக இருக்கும்? மக்களின் எதிர்பார்ப்பு. நன்றி. ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு போங்களேன்.